கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தை கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஒரு சில சம்பவங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு முறை நான் பேருந்திலே பயணம் செய்யும்படியாக பேருந்தில் ஏறின பொழுது அந்த பேருந்தில் இருந்த ஒரு சகோதரன் என்னை பார்த்து வணக்கம் செலுத்தினார். உடனடியாக அந்த கண்டக்டர் இடத்துல அவர் எனக்கும் சேர்த்து அவர் டிக்கெட் எடுத்து விட்டார். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று என்னை விசாரித்து எனக்கும் சேர்ந்து அவர் டிக்கெட் எடுத்து விட்டார். வேண்டாம் என்று சொல்வதற்குள் அவர் டிக்கெட் எடுத்து விட்டார். அந்த சகோதரன் எனக்கு முன்பின் தெரியாது. அவர் யார் என்றும் எனக்கு தெரியவில்லை. அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் அவர் இறங்கிவிட்டார். இன்று வரை அவர் யோசித்து பார்க்கிறேன், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஊழிய பாதையிலே கர்த்தர் ஆச்சரியமாய் அவர் நடத்தி வருகிறார். ஏனென்று சொன்னால் ஊழியம் கர்த்தருடையது. மற்றும் ஒரு சகோதரி எனக்கு ஊழியத்திற்கு அவர்கள் தாங்கும்படி எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. ஆண்டவர் உங்களுக்கு போன மாதமே உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார். பிரதர், நான் போன மாதமே அதை செய்யவில்லை, இந்த மாதம்தான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார். மற்றும் ஒரு தாயார் அவர்கள் ஊழியத்திற்காக உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்தி அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேன், இது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அநேகரை தேவன் தாமே எழுப்பியிருக்கிறபடியால் இந்த ஊழியத்தை தேவனுடைய கிருபையினாலே அடியேன் செய்து வருகிறேன். ஊழிய பாதையிலே அநேக அனுபவங்களை தேவன் தாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அறிமுகமான ஒரு டெய்லர் அவர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்கும்படி மிகுந்த ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். என் மகன் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவன் பென்சிலும் ரப்பரும் வாங்கும்படி என்னிடத்தில் ₹1 கேட்டான். அந்த ₹1 என்னால் கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே, இந்த ₹1 என் மகனுக்கு நான் கொடுக்க முடியவில்லையே, என்ன செய்யட்டும் என்று நான் மனதிற்குள்ளே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கும். அப்பொழுது ஒரு பெண் வந்தால், இந்த துணியை எனக்கு தைத்து கொடுங்கள் என்று சொல்லி அந்த பெண் ₹2 அவர்கள் கொடுத்தார்கள். அதில் ₹1 என் மகனுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் அவர் வெட்கப்படுத்தினது இல்லை. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லி அவருடைய அனுபவங்களை சொல்லி அநேக நேரங்களிலே ஊழிய பாதையிலே அவர் என்னை உற்சாகப்படுத்துவது உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். கானாவு திருமணத்திலே தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். அற்புதங்களை செய்கிற இயேசு அவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளினுடைய செய்தி கீழ்ப்படிதல். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை நீங்கள் அது முழுவதும் வாசித்து பாருங்கள். அதை வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் மீது தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது தாவீதை முறியடிக்கும்படியாய் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு 23வது வசனம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். அன்பானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கீழ்ப்படிதல். தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வண்ணமாக தாவீது கீழ்ப்படிந்த பொழுது அந்த பெலிஸ்தரையை தாவீது முறியடித்தான். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவனிடத்திலே ஆலோசனை கேளுங்கள்.
அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். உடன் ஊழியர்களே, தேவனிடத்திலே கேளுங்கள். என்னுடைய ஊழியம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியவில்லையே. பல வருடங்களாக என் ஊழியம் ஒரு தேக்க நிலையாய் இருக்கிறது, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதே. ஆண்டவரே, நான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? எனது மகளுக்கு திருமண வயதை தாண்டியும் இன்னும் திருமணம் கைகூடி வரவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்திலே காத்திருந்து அவர் சொல்கிற ஆலோசனை கேளுங்கள். ஏற்ற வேளையிலே அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பல வருடங்களாய் என் தொழில் நஷ்டத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கிறது, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. நான் கை வைத்து செய்கிற அனைத்து தொழில்களும் தோல்வி அடைகிறது என்று சொல்லி மன முடிவோடு வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் எப்படி அந்த தொழிலை செய்ய வேண்டும், எந்த தொழிலை செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கூறி உங்களை வழிநடத்துவார். அன்பானவர்களே, எனது மகனை அல்லது எனது மகளை எந்த மேல் படிப்பிலே நான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ சமூகத்திலிருந்து பதிலை பெற்று நீங்கள் அதன்படி செய்யும் பொழுது அந்த படிப்பு உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். இந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அப்பொழுது தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சென்று அவர்கள் மேல் பாய்ந்து நீ அவர்களை முறியடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல தாவீது எந்த கேள்வியும் கேட்காமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்து தாவீது ஒரு பெரிய வெற்றியை அடைகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஊழிய பாதையிலே தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அநேக இடங்களிலே தேவன் என்னை கனம் பண்ணி இருக்கிறார். பல இடங்களிலே கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பல இடங்களிலே கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சில இடங்களிலே கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சில இடங்களிலே கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். புகழ்ச்சியாயிருந்தாலும் இகழ்ச்சியாயிருந்தாலும் இரண்டையும் சரிசமமாய் ஏற்றுக்கொண்டு தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையாய் ஓடுகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுடைய செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதன் மூலம் வரும் ஆசீர்வாதம் உங்களையும் சேரும். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வேதத்திலே வாசிக்கும் பொழுது அல்லது நம்மத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், நம்மை விட்டு கடந்து சென்ற பரிசுத்தவான்கள், இவர்களுடைய ஊழியத்தை கடந்து சென்ற அந்த பாதையை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்படும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.